ஸோ முஸ்லீம்கள் எப்போதும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது நான் முஸ்லீம்ஸ்கிட்ட இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டுங்க. இது நபிஸ்லாஸ்லம் செஞ்சுருக்கிறாங்க. நபியுடைய வழியாகவும் இது இருக்கிறது. முக்கியமாக இந்த காலத்தில் ஏஐ ஆகட்டும் ரொம்ப பரவலாக இருக்குது. கண்டிப்பாக முஸ்லீம்கள் ஏஐ கற்றுக்கொள்ளணும். அதை மார்க்கத்திற்கும் தாவாவுக்கும் அல்லாவுடைய பாதையிலும் அதை பயன்படுத்த வேண்டும். அதை கொண்டு தாவாவை பரப்ப வேண்டும். இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நபிஸ்லாஸ்லமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் சில நிகழ்வுகள். அவங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை கற்றுக்கொள்வதற்கு, குறிப்பாக மாற்று மதத்தாரிடமும் கற்றுக்கொள்வதற்கு அவங்க முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. நபிஸ்லாசம் அவங்க முஸ்லீம் அல்லாதவர்களிடமிருந்து நான் முஸ்லீம்ஸிடமிருந்தும் பயனுள்ள டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கு அவங்க முயற்சித்தாங்க. நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தாயிஃப் கோட்டையின் முற்றுகைக்கான நேரத்தில் நபிஸ்லாஸ்லம் 2 சஹாபாக்களை தொழில்நுட்பத்தை கற்பதற்காக அனுப்பிச்சாங்க ஒரு இடத்துக்கு. ஸோ ஹுனைனுக்கு பிறகு நடந்த தாயிஃப் முற்றுகை நம்ம எல்லாருக்குமே தெரியும், 8வது ஹிஜ்ரியில். இதில் இருந்த ஒரு சிக்கல் என்னன்னா, தாயிஃப் மக்கள் ரொம்ப வலுவான கோட்டையில் இருந்தாங்க. அதனால முஸ்லீம்களால் உள்ளே நுழைய முடியல. ஸோ இதற்கான தீர்வாக நபிஸ்லாஸ்லம் என்ன செஞ்சாங்க, அதிநவீன முற்றுகை ஆயுதங்கள் மற்றும் தற்காப்பு உபகரணங்களை பயன்படுத்த விரும்பினாங்க. நபி அனுப்பிச்ச 2 சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னா, சலமா இப்னு அஸ்லம் என்று சொல்லப்படுது, சஹல் இப்னு ஹனீஃப் என்று சொல்லப்படுது. சில அறிவிப்புகளில் வேறு பெயர்களும் வருது. ஸோ எங்கே அனுப்பப்பட்டாங்க அப்படின்னா, யமன் நாட்டில் இருந்த இரும்பு தொழில்நுட்ப நிபுணர்களுடைய பழங்குடிகளை அணுகுவதற்கு அவங்க அனுப்பிச்சி வச்சாங்க. அவர்கள் என்ன கற்றார்கள் பார்த்தீங்கன்னா, மஞ்சனிக் என்று சொல்லுவாங்க, கேட்டபுல்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. கோட்டைகளை இடிக்கக்கூடிய பாறைக்கல்லை வீசக்கூடிய கருவி. அடுத்தது தப்பாபா என்று சொல்லக்கூடிய பாதுகாப்புடன் கோட்டையை அணுகும் ஒரு உபகரணம். ஸோ முற்று தொடர்ந்தது. பாதுகாப்போடு எதிரிகளை எப்படி அடைவது, மதில்களை இடிப்பது போன்றவை சம்பந்தமான ஒரு டெக்னாலஜி தான். ஸோ இதில் நமக்கு என்ன பலன் கிடைக்குது, நபிஸ்லாஸ்லம் அவங்களுடைய திடமான இராணுவ தந்திர நுண்ணறிவை நம்ம பார்க்க முடியுது. ஸோ முஸ்லீம் அல்லாதவரிடமும் டெக்னாலஜியை கற்றுக்க ரசூலுல்லாஹி அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ இதிலிருந்து நான் முஸ்லீம்ஸோடைய டெக்னாலஜியை கற்றுக்கொண்டு அதை நம்ம தாவாவுக்கு உபயோகப்படுத்துவது, மார்க்கத்துக்கு உபயோகப்படுத்துவது நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வழியாக இது இருக்கிறது. ஸோ அவங்களுடைய மார்க்க ரீதியான விஷயங்கள்லேருந்து நம்ம தூரமாக இருக்க வேண்டும். அதை கற்றுக்கொள்வது நமக்கு தேவையில்லை. மாறாக உலக ரீதியான விஷயங்களை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்த வழிமுறையாக இருக்குங்க.